50ஆம் சங்கீதம். நேற்று கோமன்ஸ் ஆசரஸ் அவர்கள் ஒரு சீடியை கேட்டிருந்த 2ஆம் வருகை. அவர் சொல்ற காலைல எழுந்து ஒரு 10 நிமிஷம் வேத வாசிக்காத ஒரு கிறிஸ்துவனா இருந்தா, நீ மானக்கட்ட கிறிஸ்துவன், நீ ஏன் வாழ்ற, நீ செத்து போ. காலையில எழுந்து வேத வாசித்து என்னடா சொல்றா, மானெல்லாம் உனக்கு தெரியல. ஒரு 3 லட்சம் பேர் ரொம்ப நீ மானக்கட்ட கிறிஸ்துவன். வேதம் காலையில இன்னைக்கு என்ன என் கூட அவரோட பேசணும் என்று சொன்னார். அது ரொம்ப எனக்கு கட்சி காட்சி. அதனால இன்னைக்கு காலையில தேவசனத்தை கேட்டாண்டவே, நான் மானக்கட்ட கிறிஸ்துவன் விரும்பல, இன்னைக்கு என் கூட பேசுறேன் என்ன செய்ய கேட்ட போது வேதத்தை அருமையான வசனத்தை கற்று காண்பித்தார். சங்கீதம் 50:15 கடைசி வரை, நீ என்னை மகிமைப்படுத்துவாய். You will be glorify me. நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இன்னைக்கு நீங்க தேவனை மகிமைப்படுத்துவீங்க. விசுவாசிக்கிறீங்க? நேற்று தினத்தில் நான் சொன்னேன் 4 மணிக்கு அற்புதம் சொன்னேன். யாருக்கு நடந்துச்சே தெரியல, யாருக்கு நடந்தது. எனக்கு ஒரு அற்புதம். சாதம் 4 மணிக்கு நான் ஜெசிமோஸ் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். 4 நாளும் போறேன். நேற்று போயிருந்தேன் ஜெசிமோஸ் ஸ்கூல்ல வெனஸ்டே டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்கும். அங்க பத்மா முதலியாரமா வந்து நான் நேற்று. அப்போ அந்த ஸ்கூல் போன பிறகு வெஸ்லி பிரேம் சொன்னாங்க, வைஸ் பிரின்சிபல் பாஸ்டர் பத்மா வந்திருக்காங்க. அப்படியா, நான் பார்க்கணும் வாங்க கூட்டு போயிட்டாங்க. அவங்க காஃபி தோத்திரம் எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல. நானும் என் மனைவி போயிருந்தோம். ஜெருஷா ஒரு ரேஸ்ல கூட்டு போயிருந்தேன். ரேஸ்ல பார்த்து நித்திராஜ் பிள்ளையாரு. ஐயோ, நித்திராஜ் பிள்ளை நித்திராஜோட பல்லு அடையாளம் இருக்கா பொழுது, இது எங்க சிஸ்டர்லாம் பல்லு உடையமா இருக்கும், அவங்க போடணும்னு சொன்னேன். அப்படியா, சரி சரி சொல்லி ஜோம் நான் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு அந்த அக்காவை கடலூர் 2004 தான் பார்த்தேன். அந்த அக்காவோட ஜோம் இருக்கான்னு சொன்னேன். ரொம்ப நல்லா அழகா இங்கிலீஷ்ல ஃபேண்டாஸ்டிக் இங்கிலீஷ். சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீங்களா, போறது கழிச்சு அட்டகாசமா இங்கிலீஷ்ல ஜோம் பண்ணாரு. ஜோம் பண்ணி ஜெருஷா ரேச்சுல ஜோம் பண்ணினேன். ஜெருஷா ரேச்சு தரல கை வச்சு நல்லா இங்கிலீஷ்ல என்னமோ சொன்னாரு. நானே தரல இங்கிலீஷ்ல பிள்ளைங்களுக்கு ஜோம் முடிச்ச பிறகு அக்கா மட்டுமான ஒரு நிமிஷம் பாசு தந்து உள்ள புது 1000 ரூபாய் எடுத்து கொடுத்து 2 பசங்களுக்கு கிறிஸ்துமஸ் கிளிப்பு வாங்கி கொடுங்க. கரெக்டா பார்த்த மணி 4. நான் சொன்ன கிளிப்பு தான் கிடையாது, கொண்டாடி இருக்கும் கொள்பு கிளிப்பு கிடையாது. 1000 வந்துட்டேன். சோப்புக்கு செலவுல ஏன்னா சோப்புக்கு வாயில ஷேர் பண்ணும். அது யாருக்கு சொன்ன நான் செலவு பண்ணேன். அந்த தேவடைய பிள்ளைகளை கரெக்டா அவன் கொடுத்து நான் ரிசீவ் பண்றேன். ஏன்னா 3 மணிக்கு பெல் அடிச்சிட்டாங்க. ஜெருஷா கொடுக்குற அந்த காட்ட பேசி ஜபம் பண்ணிட்டு காசு கரெக்டா வரை 4. ஆண்டவர் மகிமை நீ விசுவாசிக்கணும். இன்னைக்கு கரெக்டா சொல்றாரு, நீ என்னை மகிமைப்படுத்துவா. You will be glorify me. நீ எல்லாரும் சேர்ந்து கிடையாது, கணவன் மனைவி சேர்ந்து கிடையாது, பிள்ளைகள் பெற்ற ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு நைட்டு இரவு படுக்கை போறதுக்குள்ள நீ தேவனை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி, இந்த காலையில் செய்தது என்று சொல்லி நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த சமூகம் நடைபெறும். இன்றைய மன்னா என்னுடைய தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பாக உட்கார்ந்துக்கிற பிள்ளைகள் யூடியூப்ல கர்த்தருடைய வார்த்தை இன்றைய மன்னா என்று பார்க்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்னைக்கு வாக்கு பண்ணாரு, நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் என்னென்ன காரியம் செய்யப்படுறாரு, ஆண்டவர் அதனால நீங்க மகிமைப்படுத்துங்க. முதல் குறிப்பு அதே வசனத்திலே, நான் உன்னை விடுவிப்பேன். ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா சொல்லுவாங்க. முதல் குறிப்பு, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். உங்களை கர்த்தர் விடுவிக்க போகிறார். ஆண்டவர் விடுவிக்கும் போது நீங்க சொல்லுங்க, thank God, glory to God, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று நீங்கள் ஆண்டவரை துதிப்பீர்கள். முதலாவது ஆவியானவர் சொல்றார், உங்களை நான் விடுவிப்பேன். I am going to deliver you, that's why you will be glorify me. நான் உங்களை விடுவிப்பேன், நீங்கள் என்னை மகிமைப்படுத்துவீர்கள். நம்முடைய தேவன் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்ல பாருங்க. பாவத்துல, சாபத்துல, வியாதியில, மந்திரத்துல, செய்வன சூனியத்தில் இருந்து விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு துஷ்ட மனிதன் இருக்கிறான். அவன் திடீர்னு பார்த்தா எங்க வீட்டு ஒரு செருப்பு காணாம போயிடும்.
வீட்டுல காலையில நைட்டு காணாம வர துஷ்ட மனிதன். அப்ப எங்க வீட்டுல கம்ப்ளைண்ட் வந்தாரு, இந்த ஆள்தான் இருக்கிறானா இல்லையா? அப்ப நைட்டு ஜோகம் பண்ணப்படுத்த, ஆண்டவரே இவன் துஷ்ட மனிதனா இல்லையான்னு காட்டுங்க. நைட்டு ஜோகம் பண்ணா எங்க வீட்டுல சாமி ஒரு முறை கொடுத்துருக்காங்க. அந்த சாமி அவன் திறந்துட்டு உள்ள இருந்து கருப்பு ட்ரெஸ் போட்டு படத்தை ஊதிட்டு வெளியே வந்தான். எங்க வீட்டுல கிரில் கேட்பு இருக்கு. நான் போன திரு வெளியே கதவை விட்டு எங்க வீட்டு சாமிக்கு ஓடி போயிட்டான். வெக்கமா போச்சு, மாட்டிக்கிட்டான். உள்ள வந்துட்டு போறத திருப்பி ஒரு 5 நிமிஷம் இன்னொரு சொப்பனம் என்ன ஆண்டவரே கேட்டா, திருப்பி இன்னொரு சொப்பனம். அவன் தூண் ஏனால ஊதுறான். உன்னதான ஊதுறான், நீதான ரொம்ப மந்திர கேட்டாலே தூண் ஊதுறான். அப்புறம் 2 காலத்தை பார்த்த பிறகு நான் பகல ஜெபிப்பது ஆண்டவர் சொன்னா, உங்க வீட்டு கண்டு கரெக்டா அவன் துஷ்ட மனிதன். அவன் விற்கிற கோயில போய் உன் மனைவி பேரும் சகோதர மனைவி பேரை சொல்லி பிள்ளைகள் பேர்லாம் சொல்லி ஊதுறான். அதை நீ கட்டி சோமன்னு அவன் அங்கிருந்து காலி பண்ணி அந்த வீட்டுல ஏன் உன் வீட்டுல ஊதுனான அவன் வீட்டுல நீ போது அல்லையா ஊதுவ அந்த வீட்டை கொடுப்ப நாடு திட்டமா எனக்கு சொன்ன அன்பு கட்டளை பிள்ளைகளை ஏவன் நமக்கு என்ன வேணா பண்ணட்டும், கர்த்தருக்கு மைமுண்டாவதாக. நான் ஆண்டவரை தேவனை மகிமைப்படுத்தவாறு தேவனை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவார். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். I am going to deliver you, you will be glorified me. முதலாவதாக ஆண்டவரை விடுவிப்பார். நீங்கள் தேவனை இன்றைக்கு மகிமைப்படுத்துவீர்கள். இரண்டாவதாக லூக்கா நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். Gospel of Luke chapter 5 verse 25. உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே வீட்டுக்கு போனான். கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே is going to glorify God and went to home. தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே வீட்டுக்கு போனான். மகிமைப்படுத்திக்கிட்டே துதிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போனான். இரண்டாவதாக திமிர்வாத காலம் படுக்கையை வருகிறான். இயேசுநாதர் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். உடனே அவன் சுகம் பெறுகிறான். அவன் படுக்கையின் நிலைமை மாறினது. தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. இரண்டாவதாக இன்றைக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். நீ தேவனை மகிமைப்படுத்துவார். God is going to give some change today. You are going to glorify God. இன்னைக்கு கர்த்தர் உன்னை சில மாற்றத்தை கொடுத்து ஏதோ ஒரு சடன் செய்தி கர்த்தர் கொடுக்க போகிறார். நீ தேவனை மகிமைப்படுத்துவார். நீங்க விசுவாசிக்கணும். வார்த்தை கர்த்தர் சொன்னார் 30 இந்த மாதிரி தேவைகளை சந்திக்கிற விஷயத்திலே என்னுடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. நீங்க 30 மீட்டிங்கை ரிஜெக்ட் பண்ணுங்க. 30th ஈவினிங் நாளைக்கு நம்ம தச்சுல மீட்டிங் டிசம்பர் எப்படி இருக்கும் கேட்க நாளைக்கு நிறைய பேர் இருக்கும். ஏன்னா பண்டிகைக்கு ட்ரெஸ் எடுத்துருவேன், அதனால என்ன ப்ராப்பர்ஸ் கேட்க வருவாங்க. சரி போட்டோம். அப்போ இந்த வருஷம் தேவையை சந்திக்கிற விஷயம் என் சிந்த புத்தி ஆராய்ந்து முடியாது. நேற்று பாண்டிச்சேரியில இருந்து வந்த ஒரு வாலிப மகள் தான் கழுத்துல ஒரே ஒரு செயின் தான் போட்டுதான் கையில இப்படி கொடுத்துட்டே உள்ள வந்தான். நான் பயமா சின்ன அது கையில பாக்குவோம். ஒரு ஏழை சாப்பாட்டே கஷ்டப்படுறாங்க. கையில எடுத்து கையில எடுத்து நமக்கு உடனே கையில பயம் தான். மந்திரம் பண்ண போறாளா போத போறாளா எனக்கு யாரும் தெரியலையே. உடனே பாக்குறேன், பார்த்துட்டே இருந்தேன். இப்படி இப்படி செயின் இப்படி பண்ணது போல நான் எனக்கு ஒண்ணு பொருள் நம்ம புத்தி அதுக்கு மகன் படுத்து போற மாதிரி வச்சுக்கிட்டேன். நான் ஜவான் ஜவன் ஓரக்கம் தந்தே ஜோமலை கீழே போட்டு ஜவன் சொல்லி அழுது அங்கிள் நான் கீழே 2 hours பார்த்தேன். நீங்க ரெக்கார்டு போயிருந்தீங்க. மேரேஜ் தான் போட்டுருந்தாங்க. அதை பார்த்த சந்திரா கேளுங்க. மேரேஜ் தான் போடுறாங்க. அதை பார்த்த பிறகு எவ்வளவு மேரேஜ் இருக்கிறாங்க. இவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. என் பிள்ளைங்க நீ கொடு அப்படி ஜீசஸ் எங்களை பேசினாரு. +2 படிக்கலாம். எக்ஸாம் எழுத போற கவர்மெண்ட் இருக்கும். அதுதான் 2 ஃபெயில் பாஸ் ஆகணும். கவர்மெண்ட் பாண்டிச்சேரி அப்பா இருக்காரு. ஆண்டவர் பேசினாரு. நான் சொன்னேன் என்கிட்ட ஒண்ணு இல்லை ஆண்டவர், உன் கழுத்து செயினை கலைச்சு கொடு. ஆண்டவர் பேசினாரு. எனக்கு ஒரு நடுக்கம் வந்துச்சு. பேசினாரு. நான் சொல்ல முடியாது இருக்கிற ஒரே வச்சு 5 கிராம் செயின் எங்க அப்பா கலந்து வேலை செய்யறேன். 5 கிராம் செயின் வாங்கி கொடுக்கணும். நான் தரமாட்டேன் ஆண்டவரே சொன்ன. இல்ல அன்னைக்கு 5 2 வயசுல ஒரு சின்ன பையன் ஆண்டவர் கொடுத்தனால நிக்கலாம். 1000 நமக்கு ஆசைப்பேன். நீ கொடுத்த 1000 மேகேஜ் ஆசைப்பேன். என் பிள்ளைங்க கஷ்டப்படுறோம் கொடுக்க கட்ட பேசணும். அடுத்ததே கொடுத்து நான் சொன்னேன் பயமா இருக்குமா உங்க அப்பா அம்மா திட்டுவாங்க. எங்க அப்பாவுக்கு தெரியும் கேளுங்க. எங்க அப்பா இருக்காரு. அவர் இல்ல பாஸ்டர் என் பொண்ணோட கத்த நான் என்ன பண்றது வச்சுங்க. எனக்கு ஆண்டவர் பேச ஆண்டவர் புரியுது. ஆண்டவர் திருப்பி 50,000 கொடுப்பாரு. ஏழை கவனி மேல செய்வாங்க. அப்படியே நடுக்கிட்டு போடுது. 5 வித்து 10 நிமிஷத்துல வித்து அப்படியே 5 வந்து 14,000 ரூபாய் அப்படியே கரண்ட் கட்டியாச்சு. அப்படியே கட்டினாதான் அவனுக்கு ஆசீர்வாதம் சொல்லி அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்ம நினைச்சோமா ஒரு பாண்டிச்சேரியிலிருந்து காலனி வேலை செய்ய தான் போட்டு 5 கிராம் செயினை கட்டி 14,300 ரூபாய் வித்து அந்த கரண்ட் போகணும். இந்த மாசம்
கடைசி 29 தேவையை சந்திக்கணும் நம்ம நினைச்சோமா? அவருடைய புத்தி ஆராய முடியாது. ஆண்டவர் திட்டமாய் என்று சொல்றார், இன்றைக்கு நான் ஒரு மாற்றத்தை கொடுப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கடைசி லூக்கா நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 20:43. உடனே அவன் பார்வையிடந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே மகிமைப்படுத்திட்டே பின்னாடி போனான். அங்க மகிமைப்படுத்தி வீட்டுக்கு போனா, இங்க மகிமைப்படுத்திட்டே பின்னாடியே சென்றான். ஒரு குருடன் கடைசியாக குருடன் பார்வையடைந்த பிறகு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வாழ்க்கையிலே குருட்டு தன்மை நீங்க வந்து கண் திறக்கப்பட்ட போது ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறான். திறக்கிற வல்லமை வெளிப்பட்ட போது, மூன்றாவதாக இன்றைக்கு நமது ஸ்தாபனத்துக்கும் உங்களுக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு திறக்கிற வல்லமை வெளிப்படும். நம்முடைய தேவன் வழி திறக்கிறவர், கதவு திறக்கிறவர், தடைகள் உடைக்கிறவர், ஆசீர்வாதம் அள்ளி கொடுக்கிறவர், வழி திறக்கும் கர்த்தர். டிசம்பர் மாதம் நிறைய கிறிஸ்துமஸ் பரிசுகள் எங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு டோர் கட்டி ஒரு ஆவியானவர் சொல்லுகிறார், திறக்கிற வல்லமை வெளிப்படும். கிறிஸ்துமஸ் இட் இஸ் அவர் ஸ்மால் கிஃப்ட் ஃபார் யூ என்று ஜனங்களுக்கு போல் தேடி வந்து கொடுப்பார்கள். பாஸ்டர் நீங்க என்ன ஊழியக்காரன் கிஃப்ட் கொடுப்பா? இல்ல, இங்க இருக்கிற அங்கருக்கு பரிசு வருகிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், திறக்கிற வல்லமை வெளிப்படும், நீ தேவனை மகிமைப்படுத்துவாய். கடைசியாக God is going to open the way for you. You are glorifying God. Hallelujah. God is going to deliver you. You will be glorified. Oh, the Lord is going to give some change. You will be glorified. God is going to open the way. You will be glorified. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Today you will be glorified the God. எல்லாரும் எழுந்து நின்று பாதகத்தை வைத்து சிறுமையோடு ஸ்தோத்திரம் பண்ணி இன்றைக்கு தேவனை மகிமையோடு சமரம் பெற்றுக் கொள்ள போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலங்களுக்கு ஸ்தோத்திரம். வரவேற்பு வைத்து ஆண்டவரே, நான் இன்றைக்கு உம்மை மகிமைப்படுத்த சம்பவம் எனக்கு நடப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் யார் யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து காலையில் நாங்கள் எழுந்து ஜெபிக்க சொன்ன வார்த்தையின்படி யார் யாரெல்லாம் என்னோடு விசுவாசிக்கிறார், இன்றைக்கு இரவு 11 மணிக்குள்ளாக, தேங்க்யூ 11 மணிக்குள்ளாக, இன்றைக்கு இரவு 11 o'clock இவர்கள் உம்மை மகிமைப்படுத்துகிற சம்பவம் நடப்பதாக, விடுவித்து மகிமைப்படுத்துவார்களாக, மாற்றத்தை கண்டு மகிமைப்படுத்துவார்களாக, திறக்கிற வல்லமையை வெளிப்பட்டு மகிமைப்படுத்துவார்களாக. இன்றைக்கு இவர்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்களாக. நன்றி, உமக்கு 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 நன்றி. போர்டு எழுதணும். கர்த்தர் சொல்லுகிறார் மேல போட்டு, நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அதான் போர்டு எழுதணும். நீ கர்த்தரை மன்னா, நீ என்னை மகிமைப்படுத்துவாய். You will be glorifying me. என்னை மகிமைப்படுத்துவாய். யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்க சொல்றேன். கரவை வாயத்தால் ஸ்தோத்திரம் நான் முடிச்சிருக்கேன். ஸ்தோத்திரம். ஓ, நீ குன்றத்தூர் தேவாலய திறப்பு விழா அதுக்காக சண்டே மார்னிங் சர்ச் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அவர் இனிமேல் தேவனை மகிமைப்படுத்த போறாங்க. நன்றிப்பா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய ஸ்தாபனத்துக்கு பொருளாதாரத்தை ஒரு அற்புதம் நடக்க போகிறது. நீங்க தேவனை மகிமைப்படுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நன்றியப்பா, ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு டிராப்ட் வருவதற்கு அடையாளத்தை காண்பீர்கள். தேவனை மகிமைப்படுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியாக துதிக்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, கோடாகோடி நன்றி. அப்பா கோடாகோடி நன்றி. உலகத்திலே வல்லரசு நாடாகிய ஒரு நாட்டிலிருந்து நற்செய்தி வெகு சீக்கிரத்தில் ஊழியத்துக்கு வருகிறது ஆவியானவர் சொல்லுகிறார். வல்லரசு நாடு என்ற வார்த்தை நான் பார்க்கிறேன். தேங்க்யூ. வல்லரசு நாடுகளிலே ஒரு நாட்டிலிருந்து நற்செய்தி உங்களுக்கு வரும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். சமீபித்து இருக்கிறது. ஒரு ஆண்டுகிற ஒரு பட்சி அது. கிழக்கிலிருந்து வரும். அப்பா, நானும் என் சகோதரம் உண்மை மகிமைப்படுத்துற மாதிரி காரியங்கள் இன்றைக்கு நடத்த தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, குற்றத்தில் உழைத்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சித்தமான பகலில் நாங்கள் மகிமைப்பட சம்பவம் நடக்கட்டும். இன்று இரவு நடக்கிற லீடர்ஸ் மீட்டிங்ல சில ஜபக்குழு உடைத்து 2ஆக பிரிக்கிறோம். புதிய லீடர்ஸ் அபிஷேகம் பண்ணுகிறோம். ஜபக்குழு ஆண்டவருக்கு 30ஆக மாறட்டும், 50ஆக மாறட்டும், 100ஆக மாறட்டும். நாங்கள் உங்களை மகிமைப்படுத்துகிற மாதிரி சென்னை எங்கள் பக்கமாக திருப்பும் ஆண்டவரே. எங்கள் விசுவாசத்துக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கு 100 குடும்பம் வருவார்களாக. ஜபக்குழு நடக்கிற ஒவ்வொரு ஏரியாவுக்கு 100 குடும்பம், 500 ஆத்மா. ஒரு குடும்பத்துக்கு 5 ஆத்மா. கணவன் மனைவி 2 பிள்ளைகள் சர்வெண்ட் 5 ஆத்மா. ஒரு வீட்டுக்கு 500 ஆத்மா. 100 குடும்பம்.
போதுமா? 10,000 ரூபாய் ஒரு பெரிய சபை காம்பவுண்டோட சென்னையில ஒரு பெரிய சர்ச் ஹெட் குவார்டர்ஸ், கேன்டீன் உள்ளே, பார்க்கிங், கம்யூனிட்டி ஹால் உள்ளே, மேரேஜ் ஹால் உள்ளே, தாய்க்கு ஒரு பெரிய இடத்தை நீங்கள் கொடுத்து நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். பக்கத்து இடத்தை இந்த இடத்தை பின்னடத்தை வாங்கி இது ஆண்டவரே ஒரு கம்ப்யூட்டர் ஒரு ஆண்டவரே கத்தீட்ரல் சர்ச் சென்டராக இதை மாற்ற கொடுக்காம நன்றி அப்பா. நீ அப்படி செய்கிறபடியா நன்றி. கோடா கோடி எங்களுக்கு ஆயத்தை படுத்து வச்சிருக்கிறத நாங்கள் பெற்றுக்கொள்ள போறது நன்றி அப்பா. நன்றி. பிரபலமான ஒரு லட்சியத்தை எங்கள் பக்கமாய் திரும்புகிறபடியா நன்றி. ஒரு பிரபல அரசியல் தலைவரை ரட்சித்து எங்க ஊழியத்துக்கு கொடுக்கிறபடியா நன்றி அப்பா. நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். கோடா கோடி நன்றி அப்பா. செக்ரட்டரியில நம்ம ஊழியத்தை கொடுத்து பேசுவார்கள், பாராளுமன்றத்தில் ஊழியத்தை கொடுத்து பேசுவார்கள், அயல் நாடுகள் ஊழியத்தை கொடுத்து பேசுவார்கள், வல்லரசு நாடுகள் ஊழியத்தை கொடுத்து பேசுவார்கள். சைனால தேங்க்யூ, ஜப்பான்ல, அமெரிக்க ஐக்கிய நாட்டுல தேங்க்யூ, ஐரோப்பிய நாடுகளிலே, ஆப்பிரிக்கால தேங்க்யூ ஊழியத்தை கொடுத்து பேசுவார்கள். ரபா ஷாக்கா மௌதா ரகத ரதர் ரபக்கா மௌதா ரபா ஸ்கைப்ல வல்லரசு நாட்டில் ஒரு பெரிய தொழில் அதிபர் ஒரு மனிதர் ஸ்கைப்ல உங்களை சந்திக்க வருவான். ரபா கருப்பு நிறமானவன் என்று ஆவியானவர் சொல்லுகிறபடியா நம்ம துதிக்கிறேன் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் குப்பை ஒன்றுமில்லாத அப்பா. என்னையும் சகோதரர் இன்னும் அநேக காசு மாற்றும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. தாழ்த்துகிறேன். சகல துதிக்கான மகிமை உமக்கு ஏறெடுத்து ஜெபிக்கிறோம்.